அயன் கடாய் வாங்கினதுக்கப்புறம் அதில் ஏதாவது குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து எங்கள் அத்தை வந்து மீன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி இதில் வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அடுப்பு ஆன் பண்ணி அயன் கடாய் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்காங்க. தேங்காய் எண்ணெய் சூடு வந்தோடனே கொஞ்சமாக வந்து சோம்பு வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க. அதோட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்க விடுங்க. நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து 3 மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்துட்டு அதையுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதோட வந்து கொஞ்சமாக உப்பு 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு லிட் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வதங்குற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 சைஸ் தக்காளியும் சேர்த்துக்காங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே அதில் அரைச்சதை அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதையுமே ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ லிட் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம்ல அதையுமே அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வந்து கொதிக்கணும். மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அந்த கேப்பில் வந்து மீன் பொரிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்னொன்று அயன் கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்காங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு பிடிக்கலன்னா நார்மல் எண்ணெய் கூட ஊற்றிக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லா ஃபிஷ்ஷையும் அதில் போட்டு அடுப்பை வந்து கம்மியாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால லோ ஃப்ளேமில் வச்சு தான் மீனுமே பொரிக்கணும். இந்த கேப்பில் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு வச்சுருக்க மீனை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மீனுமே ஓரளவுக்கு வந்து ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ வந்து மறுபடியும் இன்னொன்று பக்கத்து திருப்பி போட்டு அதையுமே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. நம்ம ஸ்லோவாக வைக்கிறனால மீனுமே நல்லா மொறுன்னு பொரிஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு அந்த கேப்பில் வந்து மீன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் ஃப்ரையுமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.